ஊரிலே ஒரு கிழவி இருந்தால், ரொம்ப கஷ்டப்பட்ட கிழவி, அவளுக்கு ஒரு படிப்பறிவும் கிடையாது. ஆனால் ஊரிலே யாராவது பேச வந்தால், சொற்பொழிவாளர்கள் வந்தால், என்ன வேலை இருக்கிறதோ இல்லையோ அந்த வேலையெல்லாம் விட்டு விட்டு போய் உட்கார்ந்து விடுவாளாம் சொற்பொழிவு கேட்பதற்கு. அவளுக்கு ஒன்றும் விளங்காது. உட்கார்ந்திருந்து சொற்பொழிவு விடிய விடிய கேட்டுட்டு காலையிலே வேலைக்கு போவாள். வயல்ல வேலை, அந்த வேலைக்கு உரியவன் அவளை திட்டுவான். ராராவாக நித்திரை முடித்து இங்கே வந்து வேலை செய்யாமல் இப்படி இருக்கிறாயே, தூங்குகிறாயே என்று திட்டுவான். ஒரு நாள் இதே போல அவள் வேலைக்கு போகாமல் இரவு முழுக்க பேச்சு கேட்டுவிட்டு ரா வந்து காலையிலே வந்து அந்த வேலையிலே சோர்வாக இருந்தால், அந்த தோட்டக்காரன் வயல்காரன் திட்டினான். உனக்கு என்ன விளங்குகிறது என்று போகிறாய்? சரி, அப்படி நீ உனக்கு விளங்குகிறதானால் நேற்று பேச்சாளர் என்ன சொன்னார் சொல்லு பார்க்கலாம். இந்த கிழவி ரொம்ப நல்லா சொன்னார் என்றது. பல பேர் இப்படித்தான் சொல்லுகிறார்கள். ரொம்ப நல்லா சொன்னார் என்கிறாயா? அப்படி என்னதான் நல்லா சொன்னார் சொல்லு. அதை ஏன் கேட்கிறீர்கள்? ரொம்ப ரொம்ப நல்லா சொன்னார். இவருக்கு கோபம் வந்து விட்டது. உனக்கு ஒரு வரியாவது சொல்ல முடியவில்லையா? எல்லாம் ரொம்ப நல்லா தான் இருந்தது சாமி என்றாள் இவள். இவர் கேட்டார், அடி கிழவி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கிறதா? ஒரு வரி கூட உன்னாலே சொல்ல முடியவில்லை, ஏன் போய் கூட்டத்தை வீணாக நிரப்புகிறாய்? வேற ஏதாவது வேலை பார்க்கலாம் தானே, உனக்கு அறிவில்லை, படிப்பில்லை, இதை ஏன் இப்படி ஒவ்வொரு நாளும் போய் கேட்டு உன் காலத்தையும் வீணாக்கி அவர்களுடைய நேரத்தையும் வீணாக்குகிறாய்? இது ஒரு பயனில்லாத வேலையை ஏன் செய்கிறாய் என்றார் இந்த வயல்காரர். இந்த கிழவி என்ன செய்தது? பொதுவாக கிழவிகள் என்றாலே கொஞ்சம் குசும்புக்காரர் தான். இந்த கிழவி என்ன செய்தது? இந்த மண் வெட்டி அள்ளுகிற கூடை இருந்தது. அந்த கூடை அப்படியே மண் அப்பியபடி அந்த கூடை இருந்தது. இந்த கிழவி என்ன செய்தது? தம்பி இங்க வா, அது இருக்கட்டும், நான் சொல்றது ஒரு தரம் செய் என்று அவனை கூப்பிட்டு இந்த கூடையில இந்த ஆத்துல கொஞ்சம் தண்ணி அள்ளு. கூடையில ஆத்துல தண்ணி அள்ள முடியுமோ? இவன் சிரிச்சான். பாட்டி, உன் வேலையை என்னையும் பண்ண சொல்லுகிறாயா? கூடையில தண்ணி அள்ள முடியுமா? அதெல்லாம் வேணாம் தம்பி, கூடையில கொஞ்சம் தண்ணி அள்ளு. இந்த கிழவி சொல்லுகிறதே என்பதற்காக இவன் தண்ணியில ஆத்திலே போட்டு எடுத்தான். இன்னொரு தரம், ஒன்னும் தண்ணி நிக்குமா? கூடையில தண்ணி இல்லை. இன்னொரு தரம் அள்ளு என்றான். இவன் திருப்பி அள்ளினான். இப்போ நிக்கவில்லை. இன்னொரு தரம் அள்ளு என்றான். அள்ளினான், நிக்கவில்லை. இப்ப கிழவி சொல்லிச்சு, கூடையில தண்ணி நின்றுதான்னு கேட்டுச்சு. இல்லை என்றான். ஆனா கூடைய கவனிச்சு பாத்தியா? அப்பி இருந்த மண் அழுக்கெல்லாம் சுத்தமா போயிருச்சு பாத்தியா என்றான். நல்லவற்றை கேட்கிற பொழுது அது ஞாபகத்திலே நிற்க வேண்டும் என்று இல்லை, அந்த நிமிஷம் மனம் சுத்தமாகிறதே, அதுவே பயன். அதனால்தான் இத்தகைய அறிவு விஷயங்களை கூட்டம் கூட்டி சொல்வதற்கு நம் மூதாதையர்கள் வைத்த பெயர் ஞான வேள்வி என்று பெயர் வைத்தார்கள். இப்போ இங்க நடப்பதற்கு பெயர் ஞான வேள்வி. முனிவர் கடன் ஞான வேள்வியாலும் நீங்கும் என்று பரிமளகர் உரை எழுதுகிறார். உயர்ந்தவர்கள் இந்த நூலை ஏன் சொல்லி வைத்து விட்டு போயிருக்கிறார்கள் என்றால், திரும்ப திரும்ப சொல்லுங்கள் சொல்லுங்கள், எல்லாரும் பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று என்ன அவசியம்? உண்மையிலே நான் சொல்வேன், பிரசங்கம் பண்ணுகிறவர்களை விட கேட்கிறவர்கள் தூயவர்களாக ஆகிவிடுகிறார்கள். ஏனென்றால் பிரசங்கம் பண்ணுகிறவர்களுக்கு, சொற்பொழிவாற்றுகிறவர்களுக்கு நம்மை பற்றி மற்றவர்கள் என்ன கணிப்பிடுகிறார்கள், நான் கெட்டிக்காரனா இல்லையா என்பது பற்றித்தான் கவலை. கேட்கிறவனுக்கு இந்த கவலையே இல்லை. நிம்மதியாக இருந்து கேட்டு தன்னை அதோடு ஒப்பிட்டு பார்த்து நான் இதற்கு பொருத்தமாக நடக்கிறேனா இல்லையா என்று அவன் தூய்மையாகி விடுகிறான். பாவம், இவன் அப்படியே இருக்கிறான். அதனால் நான் சொல்வதுண்டு, ராமாயணம் போன்ற இலக்கியங்களை கேட்க 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 என்ன நடக்கும் என்று கேட்டால் உள்ளம் சுத்தமாகும். இத்தனை தரமும் கேட்கலாம். இது எனக்கு தெரிந்த கதை என்பதல்ல. அப்படி ஒரு கதையை கம்பன் படித்திருந்தால் அந்த கதை என்றோ அழிந்து ஒளிந்து போயிருக்கும். நான் சொல்லுகிறது உண்டு, நம் எல்லாரையும் விட இயற்கைக்கு அதிகம் சக்தி இருக்கிறது. அதை மறந்து போகாதீர்கள். இயற்கைக்கு அறிவு இருக்கிறதா என்று உங்கள் சில பேர் மனதிலே கேள்வி வருவது எனக்கு புரிகிறது. இயற்கைக்கு அறிவு இருக்கிறது. என்ன அறிவு என்றால், ஏதோ ஒரு ஒழுங்கின்படிதான் இயற்கை நடந்து கொண்டிருக்கிறது. மறந்து போகாதீர்கள். அந்த இயற்கை ஒழுங்கு என்ற ஒன்று இருக்கிறதே, அந்த ஒழுங்குக்கு உட்பட்டவர்கள் நாங்கள். அண்ணாந்து பாருங்கள். நான் சொல்வது ஞானம் வருவதற்கு பெருசா ஒன்றும் படிக்க கூட தேவையில்லை. மொட்டை மாடியிலே உட்கார்ந்து அண்ணாந்து பார்த்தால் ஞானம் வந்துவிடும். இது ரொம்ப சுலபமான வழியாக இருக்கிறதே என்று நீங்கள் நினைப்பது புரிகிறது. அண்ணாந்து பாருங்கள், வானத்திலே எத்தனை நட்சத்திரங்கள், எத்தனை கோள்கள்.
ஒன்றா ரெண்டா ஆயிரமா லட்சமா? மணிவாசகர் அதை சொல்லுகிறார். இல் நுழை கதிரின் துண்ணணு புரிய சிறியவாக பெரியோன். இந்த அண்டங்கள் எவ்வளவு பெரியது, அண்டப்பகுதி திருவண்ட பகுதி என்று ஒரு அகவல் பாடுகிறார். அதில் அவர் சொல்லுகிறார், இறைவனை பற்றி சொல்லுகிற பொழுது, இந்த கூரை வீடுகளிலே ஓலை சற்று விலகி இருந்தால் காலையிலே சூரிய வெளிச்சம் அந்த ஓலை நடுவாக அப்படியே ஒரு கதிர் போல வரும். அந்த நேரத்திலே வீட்டுக்கார அம்மா அந்த வீட்டை கூட்டினால் தூசு கிளம்பும். அப்படி கிளம்புகிற தூசு அந்த சூரிய வெளிச்சத்திலே பார்த்தீர்கள் என்றால் ஆயிரமாக லட்சமாக அந்த தூசு தெரியும். அப்படி இந்த அண்டங்கள் சுற்றி கொண்டிருக்கிறன என்கின்றார் மணிவாசகர்.